அப்பத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் பார்த்தாங்க எல்லா ஃபேமிலியும் பேசிட்டு இருக்காங்க. கதிர் டிராவல்ஸ்க்கு பழனிவேல் வராரு. என்னமாம்மா இந்த பக்கம் அதிசயமா வந்திருக்கீங்க? இல்ல மச்சான், அம்மாவுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது இல்ல, அதுக்காக நான் கோயில் அபிஷேகத்துக்காக சொல்லிட்டு வந்தேன். அதை அப்படியே உன்னை பார்த்துட்டு போலாமே வந்தேன். சரி மாமா, அம்மாக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க? என்ன பண்றதுனே தெரியல மாப்பிள்ள அப்படின்னு அவர் இழுக்கிறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் நீங்க வாங்க வேணாம், நானே கிஃப்ட் தரேன், எப்பவுமே அப்புத்தா கிட்ட கொடுங்கன்ட்டு கதிர் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள, சக்திவேல் ஃபேமிலியும் இதை பத்தி அப்பத்தாவோட ஃபங்க்ஷனை பத்தி தான் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அந்த ஐடியாஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அப்போ ஒன்று ரொம்ப வெத்தியாகி சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் ஒன்று தான் கேடா, நான் இருக்க பொறுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், நான் நிம்மதியோடு போகணும்னு நினைக்கிறேன், மனசு நிம்மதி இல்லாத எதுக்கு இந்த விழாலாம் கொண்டாடுறீங்க, எனக்கு அதில் விருப்பமே இல்லைப்பா அப்படின்றாங்க. உடனே உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு. அம்மா உனக்கு பிரச்சனை, சும்மா எதனாலும் இது பண்ணிகிட்டே இருக்கேன், உனக்கு என்ன தான் குறை அப்படின்றாரு. என்ன குறையா? என்ன எல்லாம் தான் குறையா இருக்குது, என் பொண்ணு குடும்பம் இந்த குடும்பத்தோடு ஒன்று சேரணும், அதான் என் ஆசை, அது நடந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், இதை விட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சத்தியமாக இந்த ஜென்மத்தில் நடக்காது, உன் பொண்ணு குடும்பமும் அந்த பரதேசி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நாங்கள் ஒன்றும் சேர மாட்டோம் அப்படின்ட்டு அடித்து சொல்கிறாரு. ஓ அப்படி நீ சொல்லிட்டா நான் என்னப்பா பண்ண முடியும், எனக்கு இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை, எதுக்கு யாருக்காக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க? இங்கே மீனாப்பா அவங்க தனியாக டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. மணி 12 ஆகியும் செந்தில் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஃபோனை இவர் அட்டன் பண்ண மாட்டாரு. என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அந்நேரத்துக்கு நடுராத்திரிக்கு வராரு. அதுவும் எப்படி வராரு, தள்ளாட்டு நல்லா சரக்கு போட்டு வராரு. இதை பார்த்தா மீனா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, காலில் ஃபங்க்ஷன் விட்டு முடிஞ்சு போன ஆள் இன்னத்துக்கு வரீங்களே, என்ன சாப்பிட்டாலா கொண்டாலா, வீட்டில் அரேஞ்ச் பண்ணுமே, எந்த எண்ணமே இல்லையா, இப்படி நின்றுட்டுருக்கீங்களேன்ட்டு புருஷனை கேட்குறாரு. அந்த செந்திலும் கொஞ்சம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க காலிலேருந்து, இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இதெல்லாம் செய்ய வேண்டியதானே? ஆமாம்மா, நீங்கள் சொல்லுவீங்க, சிவனே நான் அங்கே இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், எங்கிட்ட விட்டுட்டு தனி வீட்டில் விட்டுட்டு எப்படி இருந்தால் தெரியுமா கவலையா, நைட்டில் பாராயத்தில் கூட ஆள் இல்லாத ரொம்ப பயத்தில் படுத்துட்டு இருந்தேன், இதெல்லாம் எனக்கு தேவையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட சண்டை போடுறாங்க. கொடுமையான நரகத்துலேருந்து நான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ சந்தோஷத்தில், நான் இப்போ தான் கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, லைட்டாக தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு எங்கள் கூட சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க காலையில் சாப்பாடு செலவுக்காக பணம் கேட்டீங்க, பணம் இல்லை நீங்கள், இப்போ மட்டும் குடிக்கிறதுக்கு மட்டும் எப்படி பணம் வந்துச்சுன்னு அவர் கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க, சரி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாதத்தில் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா, காலைல அங்கே அவங்களா அப்படின்ட்டாரு. ஒரு மாதம்னால அவங்க எங்கிட்ட உண்மையான நண்பர்கள், அவங்க தான் என்னை சந்தோஷப்படுறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க, நானே அந்த வீட்டில் நரக வேதால அனுபவிச்சுட்டு இருந்தேன், பத்தாவதுக்கு எங்கள் அப்பா பாண்டிய தொல்லை பண்ண கொடுமைக்கும் தொல்லைக்கும் தாங்க முடியாமல் தான் நான் தனி கொடுத்துன்னு வந்தேன், இங்கே வேற நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன், நிற்க வச்சு கேள்வி கேட்குற. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.